வணக்கத்துடன் தோழர்களே, நாங்கள் புதிதாக பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற ஒரு வலையொலியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த வலையொலியில் தமிழர்கள் சார்ந்த பல விடயங்களை கோர்த்து வெளியிடுவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோன்ற அரசியல், கலை, பண்பாடு இவைகளை மையப்படுத்திய செய்திகள் உங்களை தாளாட்டும். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள், எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய வலையொலிகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஏற்கனவே நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வலையொலியில் ஈழம் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வலையொலியும் பகிர்ந்தளியுங்கள். ஈழம் சார்ந்த பல விடயங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அது களம் அமைக்கும். எப்பொழுதுமே இந்தியாவின் அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு கோணத்தில் அது பரபரப்பை எட்டிக்கொண்டே இருக்கும். ஒன்று, நமது அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும். குறிப்பாக பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் திடீரென்று நமக்கு அச்சத்தை கொடுக்கும். சில நாடுகள் நம்மளுடைய செயல்பாடுகளை வரவேற்று நமக்காக காத்திருக்கும். அப்படி காத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிக்கடி இந்திய அரசியல் களத்திலே அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. தற்பொழுது உக்ரைன் நாடும் இந்தியாவின் வருகையை, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமையின் வருகையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கக்கூடிய சூழலும், அங்கு இந்தியாவின் தலைமை சென்றிருக்கக்கூடிய நிகழ்வும், அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பும், அவருக்கு கிட்டியிருக்கக்கூடிய அவருடைய அந்த செயல்பாடுகளுக்கான பாராட்டும் இன்று இந்தியாவை ஒரு பேசுபடும் பொருளாக மாற்றி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் ஆரம்பித்தது. இந்த போர் ஆரம்பித்த பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். போர் ஆரம்பித்திருக்கிறது, ரஷ்யா 4 நாட்களுக்குள் உக்ரைனை தன் கைவசம் எடுத்துவிடும் என்று குறிப்பிட்டார்கள். குறிப்பாக உலகத்தின் முதன்மையான உளவு பிரிவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் CIA அமைப்பு கூட ரஷ்யா மிக விரைவில் உக்ரைனை தன் கைவசப்படுத்திக் கொள்ளும், கூடி போனால் ஒரு 15 நாட்களுக்குள் இந்த போர் முடிந்துவிடும் என்றுதான் அறிவித்தது. ஆனால் அந்த போர் முடிவடையவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா கைப்பற்றிய இடங்களை மீண்டும் பிடிக்கும், உக்ரைன் பிடித்த இடங்களை ரஷ்யா மீண்டும் பிடிக்கும். இந்த சடுகுடு விளையாட்டு இந்த இரு நாடுகளுக்குள்ளும் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் போர் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை. ஆனால் உக்ரைனில் பெரும் பாதிப்பு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டில் உக்ரைன் ரஷ்யாவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் உக்ரைனுக்கு பெருவாரியான ஆயுதங்களை அவர்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். உக்ரைன் முன்பு இலங்கை தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய பொழுது உக்ரைன் பெருவாரியான ஆயுதங்களை தமிழர்களுக்கு எதிராக வழங்கியது என்றும், உக்ரைனில் இருக்கக்கூடிய விமானிகள் தான் தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில் வெடிகுண்டு வீசுவதற்கு விமானங்களை இயக்கி கொண்டு சென்றவர்கள் என்கின்ற ஒரு விமர்சனமும் உக்ரைன் படையின் மீது உண்டு. இன்று அதே உக்ரைன் படை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிற நாடுகளிடம் இருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த சூழலில் பெரும் இக்கட்டான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியான வீழ்ச்சி, தினமும் மக்கள் நிம்மதியில்லாத ஒரு பயணம், இந்த போர் எப்பொழுது நிற்கும் என்கின்ற கேள்வி, இவைகள் அனைத்துமே உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யாவில் ஒரு பெண்மணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக அந்த பெண்மணியை கைது செய்து அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள் என்பது ஒரு செய்தி. எனவே மக்கள் மனதை பொறுத்த மட்டில் உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் அதற்கான வழிமுறை இல்லை. போர் ஆரம்பித்த சில காலங்களிலே உக்ரைன் நாட்டு அதிபர் ஒரு கருத்தை பதிவிட்டார். இந்தியா இந்த விடயத்தில் தலையிட்டு ஒரு தீர்வை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அப்பொழுதே உலக நாடுகள் இந்தியாவின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது. தற்பொழுது உக்ரைன் நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் உக்ரைன் நாட்டின் அதிபரை அங்கு அவருடைய நாட்டில் சென்று சந்திப்பதற்கு தயாராகிறேன் என்று இந்தியாவின் பிரதமர் அறிவிக்கின்றார். அப்படி அறிவிக்கின்ற பொழுது ஒரு பதபதைப்பு பற்றி கொள்கின்றது. போர் நடந்து கொண்டிருக்கின்றது. போர் நடக்கக்கூடிய நாட்டுக்குள் இந்தியாவின் பிரதமர் சென்று அந்த நாட்டு அதிபரை சந்திக்கிறேன் என்பது உயிரை பணயம் வைத்த ஒரு பயணமாக இருக்கும் என்கின்ற
ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. எனவே இந்த பயணம் ஒத்திவைக்கப்படலாம் என்கின்ற கருத்துகளும் பரவலாகவே பேசப்பட்டது. ஆனால் எந்த சூழலிலும் தான் குறித்த பயணத்தை ஒத்திவைக்கப் போவதில்லை என்பதில் இந்திய பிரதமர் மிக உறுதியாக இருந்தார். எனவே அவர் குறிப்பிட்ட அந்த நாளில் உக்ரைனுக்கு அவர் பயணமானார். உக்ரைன் தலைநகரில் உக்ரைன் நாட்டின் அதிபரை சந்தித்து பேசியிருக்கின்றார். இருவரும் மனமிட்டு பேசியிருக்கின்றார்கள். இவருடைய பேச்சில் என்ன விடயங்களை குறித்து பேசினார்கள் என்பதை விட இந்த போருக்கு ஒரு முடிவு எப்படி உருவாக்கப்படலாம் என்கின்ற விடயத்தை குறித்து அவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் ரஷ்யாவோடு இந்தியா மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு. எனவே இந்தியா உக்ரைன் நாட்டில் இருந்து பெறக்கூடிய தகவலை ரஷ்யாவிடம் கொண்டு சென்று ஒரு சமாதான தூது படலத்தை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பயணம் அமையும் என்று எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போரை வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவை வீழ்த்தி விடுங்கள் என்கின்ற களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த நாடுகள் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை கண்டு வியந்து போய் நிற்கிறது. நாம் ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், இரு நாடுகளுக்குள் பகைமையை மூட்டிவிட்டு நாம் குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாடு வெற்றி பெறும் என்பதை விட நம்முடைய ஆயுதங்களுடைய விற்பனை எப்படி அமையும் என்கின்ற கணக்கீட்டில் நாம் ஆயுதங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இவைகளைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் இரு நாடுகளையும் எப்படி இணைப்பது என்கின்ற களத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு சமாதான உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு போர் நடக்கக்கூடிய களத்திற்கே வருகை தந்திருக்கக்கூடிய விடயம் ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது என்று மேற்கத்திய நாடுகள் இப்பொழுது வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. இந்த போர் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை நாம் கேட்ட பொழுது ஒரு நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அவர் அரசியல் சார்ந்த விடயங்கள் பலவற்றை அறிந்திருக்கக்கூடிய நண்பர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்தில் அவர் குறிப்பிட்டது ஒன்றுதான். உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற வேளையில் பல இடங்களில் போராட்டங்கள், போர்கள், ஆயுத கலாச்சாரங்கள் நடைபெறுகிறது என்றால் வல்லரசு நாடுகள் தாங்கள் உற்பத்தி செய்த ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடகங்கள் தான் இந்த போர், போராட்டம் போன்றவை எல்லாம். இப்பொழுது உக்ரைனுக்கு பல நாடுகள் ஆயுதங்களை கொடுக்கிறது என்றால் அது விற்பனை செய்கிறது என்றுதான் அர்த்தம். அமெரிக்கா பெருவாரியாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றால் அது அமெரிக்கா உக்ரைனுக்கு விற்பனை செய்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதன் அடிப்படையில் தங்களுடைய வியாபாரம் நடக்க வேண்டும் என்றால் இந்த போர் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணம். எனவே அவர்கள் போர் சமாதானம் அடைவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அவர்களுக்கு வியப்பை தந்தாலும் இந்தியாவிற்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு மனநிலையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள் இந்தியாவின் பிரதமரை மிக வெகுவாக பாராட்டுகின்றார்கள். அந்த பாராட்டு வியக்க வைக்கக்கூடிய பாராட்டாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.